Hi friends, போன டுட்டோரியலில் பீட் ஸ்டிச்சிங் பார்த்துருந்தோம். இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படிங்கிறது நார்மல் செயின் ஸ்டிச் தான். பட் ஸ்ட்ரைட் லைன்ஸில் போடாமல் இந்த மாதிரி ரேண்டமாக போடணும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச் போடும்போது நம்ம முதல்ல போட்டு காமிச்சேல அது மாதிரி ரேண்டம் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக போட்டாலே போதும். நம்ம ட்ரா பண்ணிவிட்டு போடுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணும்போது நிறைய கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்து ட்ரா பண்ணிடுவோம். பட் போடும்போது அவ்வளோ கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இதில் கொடுக்க முடியாது. ஸோ ட்ரா பண்ணாமல் சும்மா ரேண்டமாக ஸ்டிச்சஸ் போட்டாலே போதும். அப்புறமா ஸ்டிச்சஸ் நல்லா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச்சஸ் குட்டி குட்டியாக போட்டு நிறைய டர்ன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டிசைன் போட்டாலுமே இதை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போடுறதுக்கும் ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு இன்னொரு நேம் பானி ஸ்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எனக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் அதில் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம நாட் போட்டுட்டு மறுபடி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை ரொம்ப ஈஸி தான். செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரு ஃப்ளோவில் போட தெரியும் அப்படிங்கிறவங்க இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். மற்றவங்க செயின் ஸ்டிச்சை எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சை எல்லா டைரெக்ஷன்லேயும் போடாமல் ஒரே டைரெக்ஷனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு டர்ன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அந்த டிசைனை கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். கலர் ஜரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். அவுட்லைனுக்கு ஒரு லைன் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். இவ்வளோ தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமா எல்லாமே ஈஸி தான். ஸோ செயின் ஸ்டிச்சை எவ்வளோ தூரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எல்லா டைரெக்ஷன்ஸ்லையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். அவ்வளோதான், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஸ்டோன் செயினு. நான் சும்மா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரியை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா இதில் ஒரு லூப் இருக்குதுல்ல, அந்த லூப்பை அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கு உள்ளாடி விட்டு கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா டைட் ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டைட் ஆகிடுச்சு. அப்புறமா பக்கத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்டோனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறமா இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும். அவ்வளோதான்.
ஈஸி தான் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸ்டோன் செயினை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஆரி அப்படிங்கிறப்போ ஸ்டிச் பண்ணுறது தான் கரெக்டு. ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்க்கும் இடையில் ஒவ்வொரு ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். ஸ்டோன் செயின் ஒரு 3 சைஸில் கிடைக்கும். ஸ்மால், மீடியம், பிக் அந்த மாதிரி 3 சைஸில் கிடைக்குது. நம்ம டிசைனுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி அந்த சைஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் மீடியம் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய கலர்ஸும் ஸ்டோன் செயினில் கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் ஸ்டோன்ஸு. இதுலேயே கோல்டன் கலர், மல்டி கலர், அப்புறமா நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்குது. ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறமா ஸ்டோன் செயினையே ஷேப்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சும்மா ஒரு ஐடியா கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த திலகம் ஷேப்பில் ஸ்டோன் செயின் வைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து அந்த டிப்பில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டோன் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டு 2 ஸ்டிச்சையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் இன்னும் 2 ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுக்குறேன்.